இதோ மனுஷர்களுக்குள்ளே இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. இதோ மனுஷரில் மத்தியில் வாசம் செய்பவரே, வசித்திட இதோ மனிதர்கள் எங்கள் நடுவினில் விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே எங்கள் மத்தியில் அல்லேலூயா. எங்கள் மத்தியில் ஏசப்பா நீர் எங்கள் மத்தியில் உலாவுங்க. ஏசப்பா நீங்க எங்க மத்தியில் உலாவுங்க. எங்க மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மத்தியில் அல்லேலூயா. எங்களோடு என்றோ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உம் சித்தம் போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போ நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. மனுஷர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். நீர் எப்படிப்பட்ட தேவன், எப்படியா எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர். நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுவதனால காணப்படுகிற தன்மைகளும் அடையாளங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. வானாதி வானங்கள் கொல்லக்கூடாதவர், ஆனால் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம் தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாய், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த காரியங்களில் நாம் விளங்கி கொள்ளலாம். நம்முடைய தேவன்
மகா பெரியவராக இருக்கிறார். அவர் வானாதி வானங்களிலே வீற்றிருக்கிறார். அவருக்கு வானம் சிங்காசனமாக இருக்கிறது, பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவன் அவருடைய அந்த பரலோக மேன்மைகள் எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாக எண்ணாதபடி அவர் நம்மளை தேடி வந்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக மகிமையை ஒரு கொள்ளையாடின பொருளாய் கூட எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து ஏழை கோலம் தரித்து அவர் நமக்குள்ளே உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாரு? உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறார். உன்னதம்னா என்னங்க? இருக்கிற எல்லா மேலானதுக்கும் மேலே, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. எதெல்லாம் மேலே இருக்குதோ அந்த எல்லா மேலானதுக்கும் மேலே தான் உன்னதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவன் எங்கே இருக்கிறாரு? உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர். எதை விரும்புகிறாரு? நம்ம கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நிச்சயமாக நான் அந்த கிட்டே வரமாட்டேன். எனக்கு அப்படி ஒரு ஸ்தானம் இருந்து இப்படி இறங்கி வந்து வாசம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது குழி நோண்டி போச்சிடும் அந்த எண்ணத்தை. எதுக்கு எனக்குன்னா தலையத்தா. ஆனால் என் தேவன் எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ நல்லவர், எப்படிப்பட்ட கிருபை, எப்படிப்பட்ட கரிசனை. அல்லேலூயா. அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படி அவர் வாசஸ்தலத்தை அமைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 57:15 வாசிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குனவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? இப்படி வருஷப்பத்திருக்கு. ஃபஸ்ட்டு அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர். இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? நித்தியவாசி, அழிவில்லாத இடம், பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர். மூணாவது மகத்துவமும் உன்னதமானவர். அப்படியே அடிக்கிக்கிட்டே அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய நாம பிரஸ்தாபத்தை அங்கே சொல்லப்படுவதை பார்க்குறோம். அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன் நான். உன்னதத்தில் மாத்திரம் இல்லை, நான் வாசம் பண்ணால் அது அப்படி அது அந்த இடம் என்னவாக இருக்கணும்? பரிசுத்தமான இடமா இருக்கணும். பரிசுத்தமான இடத்துல இருக்கிற உன்னதமான தேவன் மனுஷனிடத்தில் வாசம் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. இது ஆவர கதையா? மனுஷர் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறாங்க. பரிசுத்தமானவர் எப்படி பாவம் செஞ்சு தேவ மகிமை இழந்தவங்க மத்தியில் வாசம் பண்ண முடியும்? ஆனால் அவர் முடிவு பண்ணிட்டார், எங்கே வாசம் பண்ணுன்னு? மனுஷரிடத்தில். பாவம் செய்து தேவ மகிமை இழந்த அந்த மனுஷர்கள் மத்தியிலே தம்முடைய வாசஸ்தலத்தை வைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அதை வைத்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கே யார் வாசம் பண்ணுறா? உன்னதமானவர், பரிசுத்தர், மகத்துவமானவர், மகிமையானவர், அதிசயமானவர். வேற என்ன போட்டுக்குது? நித்தியவாசி. அன்பு தேவ ஜனமே, பரிசுத்தர் என்கிற
நாமம் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன், பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற தேவன், உன்னதமானவராக இருக்கிற தேவன் எங்கே வாசம் பண்ண முடிவு பண்ணிட்டாரு? மனுஷரிடத்துல. எந்த மனுஷரிடத்துல? எந்த மனுஷரிடத்துல? அது வசனம் போட்டு பாருங்க. நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். கர்த்தர் எந்த மனுஷன் மத்தியில் வாசம் பண்ண சொல்றாரு? இங்கே கர்த்தர் வாசம் பண்ணுவாரா? இங்கே கர்த்தர் இங்கே வாசம் பண்ணுன்னு சொன்னால் நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும்? நொறுங்கி இருக்கணும். நம்முடைய ஆவி என்ன பண்ணும்? பணிந்திருக்கணும். இங்கே எத்தனைபடி ஆவி அப்படியே நொறுங்கியிருக்கு? இங்கே எத்தனைபடி ஆவி அப்படியே பணிஞ்சிருக்கு? இங்கே இருக்கிற மேக்சிமம் எல்லா ஆவியும் இப்படி நிற்குது. Who are you? நீ யார் என்ன கேட்க? ஆனால் கர்த்தர் எங்கே வாசம் பண்ண சொல்கிறாரு? நொறுங்கி போன ஆவி. நம்ம ஆவி எப்படி இருக்குது? எல்ஐசி பில்டிங்கை விட ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கு. அப்படி ஜேசிபி வச்சு இடித்தா கூட என்ன பண்ண முடியல? இடிக்கவும் இல்லை, நவறு கூட மாட்டுது. தேவ பிள்ளையே, உங்களோடு கூட என்னோடு கர்த்தர் வாசம் பண்ணுன்னு சொன்னால் என் ஆவியில் ஒரு எளிமை இருக்க வேண்டும். என் ஆவியில் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த நொறுங்குண்ட ஆவி இருக்கணும். நம்ம ஆவியில் நாம் நறுங்குண்டவர்களாக இருக்கணும். இருதயம் உடைக்கப்படாமல், இருதயம் நொறுக்கப்படாமல் உங்களுக்கு இருக்கிற மேட்டிமை போவாது, உங்களுக்கு இருக்கிற இருமாப்பு போவாது, உங்கள்கிட்ட இருக்கிற ஆணவம் போவாது, உங்கள்கிட்ட இருக்கிற சுயம் போவாது, உங்கள்கிட்ட இருக்கிற மேட்டிமையினுடைய அகம்பாவம் போவாது. ஆனால் பார்த்தா நல்ல புள்ள, இந்த பூனையும் பால் குடிக்குமானா இதுதான் லிட்டரு கணக்கில் குடிக்குது. ஆனால் தெரியாது, வயிற்றுலேயும் தெரியாது, உடம்புலேயும் தெரியாது. அப்படி இருக்கும். எத்தனை லிட்டர் காலி பண்ணிச்சு? 150 லிட்டர் காலி பண்ணிச்சு. இந்த பூனையா? இந்த பூனை தான். ஆனால் வேஷம்னா வேஷம், பக்தியின் வேஷம். அப்படியே ஆவியானவர் பக்கத்திலே வச்சுட்டு இருக்கிற மாதிரி வேஷம். தேவ பிள்ளையே, உன் ஆவியை சீண்டு விட்டு பார்த்தா தெரியும். அந்த ஆவியில் ஒரு நொறுங்கனை அனுபவம் இருக்கா? அந்த ஆவியில் ஒரு நறுகுண்ட தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா தெரியும். இப்போ சொல்லுங்கள், மனுஷர் மத்தியிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த வாசஸ்தலம் இங்கே இருக்கிறா? அந்த வாசஸ்தலம் இருக்கா? மற்றவங்கள பார்க்காதீங்க. என் ஆவியிலே நான் நொறுங்குண்டு இருக்கிறேன்னா, நொறுங்குண்ட அந்த ஆவியோடு கூட, பணிந்த ஆவியோடு கூட இருக்கிறனா எப்படி கர்த்தர் வாசம் பண்ணுவார்? ஆனால் நம்மக்கிட்ட தான் ஆண்டவர் முகமுகமாக பேசுகிறார், நேரடியாக பேசுகிறார், வார்த்தை மூலமாக பேசுகிறார், சொப்பனத்தில் பேசுகிறார், கண்ணம் முன்னா பேசுகிறார், கண்ணத்தை வந்தால் பேசுகிறார். அவர் நம்மளை விட்டு எடை போகிறதே கிடையாது. ஆனால் ஆவியில் மட்டும் என்ன கிடையாதுங்க? ஒரு பணிவு கிடையாது. ஆவியில் ஒரு உடைக்கப்பட்ட அனுபவம் கிடையாது. அப்படி இருந்தும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு வாசம் பண்ணுகிறேன். உன் ஆவியில் எளிமை இல்லை, உன் ஆவியில் நான் எதிர்பார்க்கிற நொறுங்குண்ட தன்மை இல்லை, உன் ஆவியில் ஒரு பணிந்த தன்மை இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்டவங்க மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். தேவ பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் உன்னோடு வாசம் பண்ணுவதற்கு உன் ஆவிலே இந்த தன்மை நீ பெற்றுக்கொள். ஏனென்றால் நான் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், நான் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன், என் நாமம் பரிசுத்தம் உள்ளது, நான் நித்தியவாசி. நீ என்னை சாதாரணமாய் நினைக்கிறாய், மற்ற தெய்வங்களுக்கு ஒப்பாய் என்ன நினைக்கிறாய், எனக்கு நிகர் யாரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார்? சொல்லுங்க, எப்போது நம்ம கூட கர்த்தர் வாசம் பண்ணுவார்?
ஆவிலே நொறுங்குண்டு ஆவிலே பணிந்த தன்மை நமக்குள்ளா எப்போது காணப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நம்ம எப்போ வருகிறோமோ அப்போது கர்த்தர் நம்ம கூட வாசம் பண்ண அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். வாசிங்க யாத்திராம் 25:8 படிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ரெடி பண்ணுங்க. அந்த பரிசுத்த ஸ்தலம் எது நான் சொல்றாரு? அதான் ஆவிலே இருக்கிற எளிமை. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பிசாசின் பிள்ளைகள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு படிங்க. மத்தேயு 5. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு சொந்தம். பரலோக ராஜ்யம் சொந்தம்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் கர்த்தர் வாசம் பண்ணுறார். கர்த்தர் வாசம் பண்ணுற இடம் தான் பரலோகம். அல்லேலூயா. உன் வீடு பரலோகமாக மாறணுமா? உன் வாழ்க்கை பரலோகமாக மாறணுமா? உன் வேலை ஸ்தலம் பரலோகமாக மாறணுமா? நீ படிக்கிற இடம் பரலோகமாக மாறணுமா? நீ எங்கெங்கெல்லாம் போறியோ வரியோ அந்த இடம்லாம் பரலோகமாக மாறணுமானா கர்த்தரும் கூட வாசம் பண்ணணும். கர்த்தரும் கூட வாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆவியில் எளிமை வேணும். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்க, ரெடி பண்ணுங்க. நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க? அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன ரெடி பண்ணணும்? பரிசுத்த ஸ்தலம். எது பரிசுத்த ஸ்தலம்? ஆவியில் ஒரு எளிமை வேணும். ஆவியில் நாம் நொறுக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம ஆவிலே ஒரு பணிவு இருக்க வேண்டும். அப்படி தொட்ட உடனே மூக்கு மேலே என்ன வரணும்? ஃபஸ்ட்டு வேர்வை வரணும். அந்த வேர்வை அப்படியே புக்கு பொங்கணும். மூக்கு அப்படி விரியணும். அப்புறம் கண்ணு சிவப்பாக மாறணும். அப்புறம் கண்ணை என்ன பண்ணோம்? அப்படி அப்படி துடிக்கணும். அப்படி நரம்பு இங்கேருந்து அப்படி ஏறணும். அப்படியோ கேட்க வேணாம் போ அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக? இது ஆவில எளிமை. பார்த்தா சாஃப்ட் கேரக்டர், ஆனால் வரக்குள்ளே பயங்கர ஷார்ப்பான கத்தி இருக்குன்னு நமக்கு தெரில. கத்தி வெளியே வந்துச்சுன்னா போட்டுரும் நம்மளை. எப்படி கர்த்தர் வாசம் பண்ணுவார்? எப்படி வாசம் பண்ணுவார்? தேவ பிள்ளையே, நீ ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. நீ ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன பண்ணு? உண்டாக்கு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனம் படிங்க. நீ என் கட்டளையின்படி நடந்து நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனையின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீது சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அல்லேலூயா. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், நீங்கள் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ரெடி பண்ணுங்க, உண்டாக்குங்க சொன்ன தேவன். இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, என் கட்டளையின்படிலாம் நடந்துங்க, என்னுடைய நியாயம் எல்லாம் என்ன பண்ணுங்க, நீதி நியாயங்கள்லாம் நிறைவேற்றுங்க, என் கற்பனையின்படி நடந்து கொள்ளுங்க, அவைகளை என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்க. அப்படி நீங்கள் அதை சரியாக செய்யும்போது நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், உங்களை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ரெண்டாவது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறார். அந்த உடன்படிக்கை நம்ம உடன்படணும். நம்ம அந்த உடன்படிக்கை உடன்பட்டு அந்த உடன்படிக்கைப்படியே நடக்க எப்பவுமே மனதார என்ன பண்ணணும்? சமாதானமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் கத்தரிப்பில்லாத சொல்லியிருக்கிறாரே, நான் அப்படி தான் நடப்பேன்,
அப்படின்ற அந்த எண்ண உணர்வுகளோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுவார். உடன்படிக்கைனாலே என்னதான்? உடன்படிக்கைனாலே என்னதான்? எடுத்தோடனே உடன்படிக்கைனா என்ன? ஞானஸ்தானம் தான். எத்தனை பேர் ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க? கையை தூக்கி ஒரு அலையில் சொல்லுங்கள். ரைட்டு. என்னெல்லாம் சொன்னீங்க? ஞானஸ்தானம் உடன்படிக்கை வரும்போது என்னெல்லாம் சொன்னீங்க? பாஸ்ட் கேட்டார்ல, லிஸ்ட்டு போட்டு வாசித்தார்ல, ஒன்று கூட ஞாபகத்தில் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஃபைலில் மூட்டாங்க. அப்படி கிடையாது. அன்றைக்கு பண்ண உடன்படிக்கை என்றைக்குமே மறக்காமல் மைண்டில் வச்சு என்ன பண்ணணும்? நடைமுறைப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போ ஒன்றும் ஞானஸ்தானம் எடுக்காதுங்க. சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுக்க தேவனோட உடன்படிக்கை பண்ணணும். அப்போ தான் அவர் உங்களோட வாசம் பண்ண முடியும். நான் கேட்குறதெல்லாம் செய்கிறாரே, என் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாரே, நான் அப்படி தடுக்கி விழுந்து கை காலெலாம் உடைஞ்சிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்படியே ஒரு கை வந்து என்னை அப்படி தாங்கி விட்டுச்சு. கர்த்தர் என்னை காப்பாற்றினார். சாட்சி சொல்கிறோமே, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் கிரேஸ், அது எல்லாமே கிருபை. உன்மேல் அவர் அநாதி சிநேகத்தை வைத்திருக்கிறார். அந்த கிருபினால எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கிறார், கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் அவங்க கூட வாசம் பண்ணணும்னு சொன்னால் அவரோட உடன்படிக்கை பண்ணணும். அந்த உடன்படிக்கையில் எப்போவுமே உறுதியாக நிற்கணும். அப்போ கர்த்தருடைய வாசஸ்தலம் என்ன பண்ணோம்? நம்மளோடு கூட காணப்படும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 26 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வாசஸ்தலம் நம்மகிட்ட இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி சுத்திகரிப்பு செய்யணும். அனுதினமும் சுத்திகரிப்பு செய்யணும். எப்போதும் நம்ம சுத்திகரித்து கொண்டு இருக்கணும். இப்போ இவர் கையை கழுவுறாராம். ஏன் கை கழுவுறார்? ஏதோ நிறைய வேலை செஞ்சு கையெல்லாம் அழுக்காயிடுச்சு பழுகு, அதனால் கையை கழுவுறாராம். அப்படி என்ன போட்டுக்கிறாரு? அது சொல்கிறாரு, என் கையில் அழுக்கே கிடையாது, நான் எந்த குற்றமும் செய்யலை, ஆயினும் நான் நீதிமான் கிடையாது ஆண்டவரே, என் கையை கழுவுகிறேன். அப்போ என்னன்னா, பாவம் செஞ்சமா செய்யலன்றல, கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஈசோப்பினாலும் சுத்திகரிக்கப்படணும். உறைந்த மழையிலும் வெண்மையாய் மாறிக்கொண்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? பரிசுத்தர் என்ற நாமம் உள்ளவர், நித்தியவாசி என்ற நாமம் உள்ளவர், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர் கூட வாசம் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அப்போ என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பரிசுத்தமான தேவன் நம்ம மேலே மனமிறங்கி நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. 3 காரியம் சொல்லியிருக்கிறார். 1, பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம உண்டாக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உருவாக்கணும். என்ன உருவாக்கணும்? ஆவியில் எளிமைய, ஆவியில் பணிந்து போகிற தன்மை என்ன பண்ணணும்? நம்ம உருவாக்கணும். நம்மளை மாற்றிக்கணும். எத்தனை பேருக்கு உங்களை சொன்னால் கோவம் வருது? எத்தனை பேருக்கு உங்கள் அம்மா வீட்டை சொன்னால் கோவம் வருது? எத்தனை பேருக்கு உங்கள் குடும்பத்தை சொன்னால் கோவம் வருது? வருமா வராதா? வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் உடம்பில் என்ன பண்ணுதுங்க? ஒட்டிகிட்டு இருக்குல்ல. தேவ பிள்ளையே, நீ உன்னை உண்டாக்கு. ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன பண்ண உனக்குள்ளாக உண்டாக்கு. என்ன உண்டாக்கணும்? என்னை பற்றி சொன்னாலும் எனக்கு கோவம் வராது, எங்கள் அம்மாவை பற்றி சொன்னாலும் கோவம் வராது, எங்கள் அப்பா பற்றி சொன்னாலும் கோவம் வராது. ஏன்? எங்கள் குடும்பம், கோலம், கோத்திரம், வம்சம் எதை பற்றி சொன்னாலும் எனக்கு கோவம் வராது. எங்கே தெரியுமா கோவம் வராது? முடுக்கா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, எவனா நம்மளை பாதிக்கிறான் பார், அப்போ கோவம் வராது.
நம்மக்கிட்ட இல்சவாயாக ஒருத்தங்கிற பாருங்க, அவன் ஏதோ சொன்னால் நமக்கு வர கோவங்குது பார்த்தீங்களா? தேவப்பிள்ளையே நீ ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணு, எவன் சொன்னாலும் கோவம் வராது. ஏன் தெரியுமா? நான் உருவாகி விட்டேன். நான் என் தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கி விட்டேன். நமக்கு கோபப்படுறதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? ரம்யா இப்போ நான் வந்து கண்ட மெனிக்கு திட்டுறேன், நீ எல்லாம் ஒரு ஆள், மூஞ்சும் மகர கட்டியும் அப்படின்னு திட்டுறேன். இப்போ ரம்யா கோபம் வருமா வராதா? இப்போ சிரிக்குது. ஒரு சண்டையில் உண்மையாகவே கோபத்தில் திட்டுறேன்னு வச்சுக்கலாம், நான் காலி. ரம்யா வாயில் நிற்க முடியும் இல்லை? அப்போ ரம்யா சொல்லுவேன், நான் யார் தெரியுமா, என் ஸ்டேட்டஸ்னால் தெரியுமா, என் பேங்க் பேலன்ஸ்னால் தெரியுமா, பிச்சைக்காரச்சின்னு தான் எனக்கு தெரியுமே இல்லை? ஒரு வேளை என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் நிறைய இருந்தால் கூட என்னை பிச்சைக்காரன் சொன்னாலும் எனக்கு கோவம் வரக்கூடாது. என்னை எப்படி, அதாவது பொய்யாய் சொன்னாலும் என்ன வரக்கூடாதுங்க? கோவம் வரக்கூடாது. நம்ம ஸ்டைலில் சொன்னால் நமக்கு சூடு சொரணை மானம் ஈனம் அது இது எதுவுமே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் ரைட்டா? அப்போனா ஒரு பொணமே நடக்க சொல்கிறீங்களான்னு கேட்டால் ஆமாம். அல்லேலூயா. இதெல்லாம் சாத்தியமானா நீ உண்டாக்கு. நீ கர்த்தருக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன பண்ணு, உண்டாக்கு. நகுலா தான் கேட்டான், அங்கிளுக்கு கோவமே வராதா? அந்த கதிரும் அங்கிள் அப்படிலாம் திட்டுறாங்களே அப்படின்னு. கோவம் வராதுன்னு யார் சொன்னா? அவ்வளோ கோவம் வருது, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? நாய் வேஷம் போட்டோம், என்ன பண்ணோம், லொல் லொல்னு குலைக்கணும், போட்டு வேஷம் அப்படி இல்லைன்னா கல்லால் அடிப்பாங்க. கோபம் வந்தாலும் கர்த்தருக்காக சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்ணோம்? உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஆண்டவரோடு கூட ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தவங்க அந்த எடுத்தது சொன்ன காரியங்களை என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். அது மாத்திரம் இல்லாதபடி தேவன் நமக்கு என்னெல்லாம் கற்பனைகள் நியாயங்கள் நீதிகள்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் சரியாக நிறைவேற்றணும். இப்படி நம்ம செய்யும்போது அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், உண்டாக்குகிறோம். மூன்றாவது என்ன சொன்னேன்? பாவம் செஞ்சு தான் என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. அப்படி பாடக்கூடாது, பாவம் செய்யாமே பாடணும். இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே திரும்பி ஃப்ளாஷ்பேக் பார்த்தா பரவாயில்ல, இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் அவரை துக்கப்படுத்தவே இல்லை, அவரை துக்கப்படுத்துகிற மாதிரி எந்த பாவமும் செய்யலை, இன்றைக்கி முழுவதும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு ஒரு நிச்சயம் வரும்போது பாடணும். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. இப்படி தேவ சமூகத்தில் சுத்திகரிப்பு பண்ணணும். ஆல்ரெடி பரிசுத்தமாக தான் இருக்கிறோம், ஆனாலும் நான் இன்னும் கழுவு பண்ண ஆண்டவரே. ஆனால் நம்ம எப்பவுமே எப்படி கழுவுப்படுவோம்னா, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மோசமாக நிறைய செஞ்சுட்டு வந்துட்டேன், நிச்சயமாக உங்கள்கிட்ட அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. எனக்கே தெரியும், எனக்கே மனசாச்சு கேட்காத, எத்தனை வாட்டி போய் கேட்பேன், செஞ்சுவிட்டு ஆண்டவரே ஒரு விஷயம், இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு கேட்காதே என் மனசாச்சே சொல்லுது. ஆண்டவர் நான் உங்கள்கிட்ட கேட்காம எங்கே ஆண்டவரை போவேன், செஞ்சிட்டேன் ஆண்டவரே, செஞ்சுட்டேன், உங்களுக்கு புறமுதல் காட்டிட்டேன், உங்கள் முகத்தை நான் கீழே கவரை பண்ணிட்டேன், பிசாசு கொக்கரிக்கிறதுக்கு நான் காரணமாகிட்டேன், நான் பாவத்தை மனப்பூர்வமாக தாராளமாக துணிகரமாக செஞ்சுட்டேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு கழுவுங்க ஆண்டவரே. அப்படி கேட்குறவங்களும் நம்ம இருக்கிறோம், அப்படி கேட்குறவங்களையும் கர்த்தர் கழுவுகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் மன்னிக்கத்தில் தயவு பெறுத்தவர். எப்படியான என் பிள்ளை கழுவப்பட்டு நிச்சயத்துக்கு வரணும்னு சொல்லி மனமிருங்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியோ இந்த வசனத்தின்படி நான் சுத்தமாக இருக்கிறேன், என் கழுகளில் என்ன இல்லை,
குற்றமில்லை, ஆகினும் நான் கழுவப்பட என்ன பண்ணுறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். இது கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தை நாம் உண்டாக்குவது. 3 காரியம் சொன்னேன், கரெக்டா? 1 பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குறது, 2 உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது, 3 எப்போது நம்மளை சுத்திகரிக்க கொள்ளும்போது நாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குகிறோம். அதுதான் ஆவியிலே ஒரு எளிமை, ஆவியிலே ஒரு நொறுக்கப்பட்ட அனுபவம், அதுதான் ஆவிலே பணிந்து போகிற தன்மை. இப்படிப்பட்ட நபர்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய வாசஸ்தலம் எனக்குள்ளே வரணும்னு சொன்னால் எனக்குள்ளே என்ன வரணும், ஆவியில் ஒரு எளிமை வரணும், ஆவியில் ஒரு நொறுக்குதல் வரணும், என் ஆவியில் ஒரு பணிந்து போகிற தன்மை வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த பரிசுத்தத்தை உண்டாக்க நான் இடம் கொடுக்கணும். என் கழிகளை சுத்தமாக இருக்கும்போதே கழுவதற்கு, என் சுத்திகரிப்புக்கு நான் என்னை அர்ப்பணிக்கணும். பிறகு அதை சொல்லிட்டேனே, உடன்படிக்கை எழுப்பணும், உடன்படிக்கையில் நிலைச்சு இருக்கணும், புதிய உடன்படிக்கைக்கு அர்ப்பணிக்கணும். இப்படிப்பட்ட தன்மைகளோடு இருக்கும்போது கர்த்தருடைய வாசஸ்தலம், யாருடைய வாசஸ்தலம்? உன்னதமானவருடைய வாசஸ்தலம், பரிசுத்த நாமம் என்ற பரிசுத்த ஸ்தலத்திலே வாசமனுடைய பரிசுத்த ஸ்தலம் நம்ம மத்திலே வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போது இந்த தன்மையின்படி கர்த்தருடைய வாசஸ்தலம் என்கிட்ட வரும்னு சொல்ல முடியும்? அந்த நிச்சயம் இருக்கா? அந்த இடத்துக்கு நான் இருக்கிறேன்னா, இந்த தன்மைக்கு உட்பட்டுருக்கிறேன்னா, எது புரியுது? அல்லேலூயா. புரியுதா? புரிஞ்சுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இப்போ இதுக்கு பதில் நம்ம கொண்டு வரணும்ல. எஸ், ஐ எம் பர்ஃபெக்ட். எங்குள்ள பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. எதுவுமே சொல்ல முடியும்? ஐயோ, நான் இப்படி எதிர்பார்க்கல, இப்படிலாம் ஆண்டு சொல்லிட்டாரு, வாய்ப்பு இல்லை. ஆனால் வாய்ப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? சரி, இப்போ முதல் காரியம், என்கிட்ட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் அப்படி வலது கருத்தை உயர்த்தி, எனக்குள்ளே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த தன்மைகள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படி சொல்கிறவங்க வலது கருத்தை உயர்த்தி நீங்கள் காட்டும்போது அதில் கர்த்தர் தொடர்ந்து கிருபையாய் நிலைக்க பண்ணுவார்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். முதல் காரியத்தில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குது? சரி, ரெண்டாவது காரியம், வாய்ப்பு இல்லை, இந்த காரியம்லாம் என்கிட்ட இருக்கிற இடம் தெரியல, ஆனால் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறவங்க வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தருடைய வாசஸ்தலம் மனுஷ மதம் இருக்குன்னு நான் படிச்சுட்டேன், இப்படி இருந்தால் தான் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிட்டேன், இப்போ தெரிஞ்சிச்சு, என் ஆவியில் ஒரு எளிமைக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் ஆவியில் ஒரு நொறுக்கி நடத்துவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் ஆவியில் நான் பணிந்து போகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இப்போதே பரிசுத்த ஸ்தலம் எனக்குள்ளாய் வருவதற்கு நான் அதை உண்டாக்குவதற்கு நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நான் அதை உண்டாக்குகிற ஆண்டவரே. ஐயா, உடன்படிக்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, உடன்படிக்கை என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்குள்ளே எப்படியாவது பரிசுத்த ஸ்தலம் வரணுமே, எப்போதும் நான் சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். காலையில் நான் என் சுத்திகரிப்புக்கு, மாலையில் என் சுத்திகரிப்புக்கு, இரவில் என் சுத்திகரிப்புக்கு, நடு ஜாமத்தில் என் சுத்திகரிப்புக்கு, எப்போதும் நான் சுத்தமாக இருந்தாலும் சுத்திகரிப்புக்கு. நீர் அவ்வளோ பரிசுத்தமான வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், பரிசுத்த நாமம் உள்ளவர், எனக்குள்ளே வாசம் பண்ணணும்னு சொன்னால் இந்த தன்மைக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த காரியத்துக்கு பாரப்பட்ட ஒருத்தங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பாரப்பட்ட ஒப்பு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை ஏசப்பா. நீங்கள் வந்து வாசம் செய்வதற்கு ஆண்டவரே என்னிடத்துல ஆவி ஆண்டவரை எளிமை இல்லாதபடி தடையாக இருந்துச்சுன்னு சொன்னா, ஆவியானவரை நாளில் கூட என்ன ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. என்னிடத்தில் பணிவு காணப்பட உதவி செய்யுங்க, எளிமை காணப்பட உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் வந்து தாராளமாய் வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவரே நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க ஆவியானவரை எனக்கு கிருபை தந்து நாளில் வழி நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க நான் என்னையோடு மறந்து விடாதபடிக்கு நான் மரண பரியந்தம் வரைக்கும் இந்த வார்த்தை நிலைத்திருக்கிற ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வாதம் பலப்படுத்தும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் தலமே. கர்த்தர் வாசம் பண்ண அப்படியே பாட்டு போடுவாங்க. மத்தியிலா தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே. ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்களின் தேவனாய் இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்களின் தேவனாய் இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. உங்களுக்குள்ள வாசம் பண்ணா சரின் மத்தியில் தேவனே வாசம் செய்கிறாரே. எல்லா கரங்களை தட்டி இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமோ அவரே, தூய ஒளி விளக்கோ அவரே. தேவாலயமோ அவரே, தூய ஒளி விளக்கோ அவரே. ஜீவனால தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. நாளை தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும். ஓ ஹல்லேலூயா. மத்தியில் உங்க மத்தியில கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவன் பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிறவர். அர்ப்பணிப்பு உண்மையா இருக்குமானால் தேவனுடைய வாசஸ்தலம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இதோ மனுஷரின் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவனே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே 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 எங்களுக்குள்ளே நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தன்மைகள்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக நம்ம அதுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். அவர் மாறாதவராக இருக்கனாலே நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். எது மாதிரி நிச்சயம் இருக்கு. அது நிச்சயம் இருக்கிறத அதை என்ன பண்ணணும்மா அபியாசப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும், அதை அனுபவிக்கணும். அதுக்குடைய தன்மை தான் இந்த பாட்டெல்லாம். அந்த பாட்டு வரும்போது ஆவியானவர் தள்ளச்சின்னு ஓடுவார். நம்மளுக்கு நான் உங்கள் கூட வாசம் பண்ண வந்து தப்பு, இதுக்கப்புறம் வந்தா கேளுங்கன்னு போய்ட்டு வரப்பிளுக்கு. அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், ஆவியானவர் சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன பண்ணோம், அவரை பாடி மகிமைப்படுத்தும் போது சூப்பரான இடத்த தேர்ந்தெடுத்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லணும்னு வருங்க. இங்கேயே பிக்சர் மேகம் அப்படியே தங்கிடும். மேகம் அப்புறம் எம்பவே எம்பாது. அல்லேலூயா. அப்படியே நிரந்தரமான பண்ணுறேங்க. இங்கேயே மேகத்துடைய வாசஸ்தலம் இங்கேயே காணப்படும். அந்த அளவுக்கு பாடணும். அல்லேலூயா. அத்தை பாட்டு பாடுவோம். இப்போது கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்கே இருக்குது? மனுஷர்களுக்குள்ளே இருக்குது. எந்த மனுஷர்கள்ட்ட இருக்கு? ஆவில எளிமையோடு தன்னை வைத்துக்கொள்கிறவங்க, ஆவில நொறுங்கி போய் காணப்படுகிறவங்க, ஆவில ஒரு பணிவோடு பணிந்து போகிற ஆவியோடு இருக்கிறவங்க கிட்ட வாசஸ்தலம் இருக்குது. திமிரு பிடிச்சவங்கட்டலாம் கிடையாது. ஏற்று பேசுகிறவங்கட்டலாம் கிடையாது. ரொம்ப ஆணவம் முறைச்சி பார்க்குறவங்கட்டலாம் கிடையாது. யார்? நம்ம அண்ணன் தானே. நம்ம அண்ணன் கிடையாது. காலையில் ஆண்டு நல்லா பேசினார். நீ பேதுரை பார்க்காத. பேதுரு நீ சாதாரணமாக நினச்சிட்டியா? பேதுருன்னா அங்கே நிற்கலாம், சத்தம்னா பேதுருடைய சத்தமாக இருக்கலாம். ஆனால் அங்கே பேசுகிறது ஆவியானவர்.
அங்கே நிற்கிறது ஆவியானவர். ஊழியக்காரங்களை சாதாரணமாக நினச்சிடாத. ஊழியக்காரங்களோட மோசமாக குறை கண்டுபிடிப்பார் ஆவியானவர். அப்படி தாங்க பார்த்துட்டார் அவர். நியாயமாக என்ன பேதுக்கிட்ட வந்து ஏன் இப்படி சொன்னேன்னு பேது கேட்கணும். ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, ஆவியானவர்கிட்ட போய் ஏன் போய் சொன்னேன்? ஆவியானவர்கிட்ட போய் சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு துணிக்கரம் வந்துச்சு? கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வாசத்தில் யார்கிட்ட இருக்கு? எல்லார்ட்டையும் கிடையாது. ஆவியிலே எளிமையோடு பரலோக ராஜ்யத்தை தனக்குள்ளே சொந்தமாக்கி கொண்டவர்களோடு, ஆவியிலே நொறுங்கி போனவர்களோடு, ஆவியிலே ஒரு பணிந்த தன்மையோடு இருக்கிறவர்களோடு கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அதுக்கான சரியான அடையாளம் அவங்க பரிசுத்த ஸ்தலத்தை என்ன பண்ணுவாங்க? ரெடி பண்ணுவாங்க, உண்டாக்குவாங்க, உருவாக்குவாங்க. அப்புறம் உடன்படிக்கை பண்ணுவாங்க, உடன்படிக்கையில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, நிலைச்சிருப்பாங்க, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவாங்க. அடுத்தது சுத்தமாக இருந்தாலும் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே வருவாங்க. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தன்னை சுத்திகரித்து கொண்டே இருப்பாங்க. இவங்க தான் யாருங்க? வாசஸ்தலத்துக்குரியவங்க. அவங்களுக்குள்ள தான் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்குது. யாருக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணார்னு ஒரு சில பேரை காட்டிட்டு நான் கடந்து போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை பார்க்கும்போது ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. 1-2 வசனம் வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். வீட்டில் இருக்கார். எங்கே இருக்கிறாரு? யார் இருக்கிறா? யார்? கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அவர் இருக்கிறாருன்னா அங்கே அவருடைய வாசஸ்தலம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ நமக்குள்ளே ஏசப்பா இருக்கிறாரா? நம்முடைய வீட்டில் ஏசப்பா இருக்கிறாரா? அவருடைய வாசஸ்தலம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்குமானால் அதுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்குது. இப்போ ஜனங்கள் இயேசுவானவர் இந்த வீட்டில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? அங்கே வந்துட்டாங்க. 2ஆம் வசனம் படிங்க. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. இப்போ வாசஸ்தலம் இருக்கிற வீட்டுக்கு அடையாளம், கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிற நபருக்கு அடையாளம், கர்த்தருடைய வாசஸ்தலத்தை சொந்தமாக்கினுடைய தன்மை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜனக்கூட்டம் வருகிறது. உங்கள் வீட்டில் ஜனக்கூட்டம் வருதா? எப்படி வரும்? நான் தான் வந்தால் தேத்தி விட்ருனே. வந்தோன்னே ஏன் வந்த? எதுக்கு வந்த? எங்கே வந்த? இங்கே என்ன உனக்கு வேலை? உங்கள்கிட்ட கர்த்தருடைய வாசஸ்தலம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்குது, கர்த்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளம், உன் வீட்டை தேடி ஜனங்கள் வருவார்கள். உன் வீட்டை தேடி ஜனங்கள் வருவார்கள். என் வீட்டை தேடி ஜனங்களே வரமாட்டாங்கன்னா இயேசுநாதர் வரலன்னு அர்த்தம். நீங்கள் எப்படி வேணால் வாழ்க்கை அமைச்சிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் செல்லாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாசஸ்தலம் உன் வீட்டில் இருக்கிறது, உன்னோடு கூட இருக்கிறதுக்கு சரியான அடையாளம் ஜனக்கூட்டம் வாசலில் நிற்கும். எதுக்கு நிற்குது? ஏதாவது காசு கொடுப்பாங்க, வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க, இல்லை சோறு போடுவாங்க, இல்லைன்னா நல்ல நாள் வந்தால் ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வந்து நிற்கிற கூட்டம் அல்ல தேவ பிள்ளையே. உன் வீட்டிலே வசனம் கேட்கப்படும். உன் வீட்டிலே இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்க ஜனங்க வருவாங்க. 10 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே கூட்டம் இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இருக்கிறாருன்னா கேள்வி தான். இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டோன்னே அங்கே வீட்டில் எப்படி ஜனம் இருந்துச்சு? வாசலில் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல். எத்தனை பேர் வீட்டில் அப்படி இருக்குது? இயேசு இருக்கிறாருன்னா அது அந்த தன்மை காணப்படும். இங்கே அப்படி காணப்படுன்னு வேதம் சொல்லுது. நம்ம ஆவியில் எளிமையாக இருந்தால் அந்த தன்மை தானாக வரும். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கி நம்ம பரிசோதனை பண்ணுவோம். என் வீட்டை தேடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு ஆள் வராங்களா?
என் வீட்டை தேடி கர்த்தரை சந்திக்கும்படி ஒரு ஆள் வராங்களா? என் வீட்டை தேடி கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொள்ளும்படி ஒரு ஆள் வராங்களா? என் வீட்டை தேடி இங்கே போய் ஜெபித்தா நன்மை நடக்கும், சுகம் நடக்கும், விடுதலை நடக்கும் என்று ஒரு ஆள் வராங்களா? ஒரு ஆளோட வர முடியாது. ஏன் சொல்லுங்கள்? ஏன் சொல்லுங்கள்? வரணும்னு நினச்சவங்களும் வரமாட்டான். ஏன் சொல்லுங்கள்? போனால் தொப்பில் சுற்றி ஊசி போடணும். எதுக்கு வம்பு? அந்த வீட்டுக்கு போனால் தொப்பில் சுற்றி ஊசி போடணும். எதுக்கு வம்பு? நம்ம ஏன் அங்கே போகணும்? போய் நம்ம கூலி கொடுத்து சூரியன் வச்சுக்கணுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வீட்டில் நாய் இருக்கக்கூடாது. இது வழக்கமாக வச்சுருப்பாங்க கிறிஸ்துவங்க. தெரியாத கிறிஸ்துவங்க இப்போ வச்சுங்கிறாங்க. இதுக்கப்புறமாவது அதை டிஸ்பஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யார் வீட்டில் நாய் இருக்குது? நீங்கள் பார்க்கறது பார்த்தா எல்லாரும் வீட்டில் தான் இருக்குது. நாங்கள் தான் பெற்று வச்சுங்கிறோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் அதை சொல்லலை, நீங்கள் சொல்லுவீங்க. நான் அதை சொல்லலை. உண்மையான நாய் வளர்க்குறோங்க. நம்ம வீடை தேடி எப்படி அந்நியர்கள் வருவாங்க? நம்மளை வீடை தேடி நம்ம வீட்டில் சகாயம் தேடி எத்தனை பேர் எப்படி வர முடியும்? அப்படி ஒன்றும் சொத்து பத்து நம்ம வீட்டில் இல்லையே. திருட வந்து திரும்பி பார்த்து நாய் பாதுகாப்புக்கு நிற்க இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவ பிள்ளையே, உன் வீட்டிலே கர்த்தர் வாசம் பண்ணினால், உன்னோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணினால், உன் வீடை தேடி திரளான ஜனங்கள் தேவையில்லை, ஒரு சிலராது வரட்டும். எதுக்கு வரணும்? எக்கா ரொம்ப அவசரங்கா, ஒரு 5000 கொடுங்க, அப்புறம் அடுத்த மாதம் கொடுத்துறேன். இதுக்கு இல்லை. எதுக்கு வரணும்? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன், உன்னை தான் மலை மாரி நம்பியிருக்கிறேன், நீ ஒரு வண்டி வாங்கி கொடு, ஒரு கட்லெட்டு கொடு. இதுக்கல்ல. எதுக்கு வரணும்? உங்கள் வீட்டுக்கு வந்தா ஆண்டோடைய வார்த்தை இங்கே சொல்லப்படுதுன்னு கேள்விப்பட்டேன், வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வந்தா நன்மை நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உங்கள் வீட்டுக்கு வந்தா விடுதலை நடக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால் வந்தேன். தேவதூதன் போய் சொல்லணும், இந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டில் என்ன நடக்குது? ஜெபம் நடக்குது. என்ன சம்பவம் சொல்லுங்கள்? சவுல அனனியா வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பினார். அங்கே என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். அல்லேலூயா. அனனியாவை சவுலுக்கு நேராக அனுப்பினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வீடும் இருக்குமானால் அதுக்கான சரியான அடையாளம், உங்கள் குடும்பத்தில் இல்லாத வெளிநபர்கள் உங்கள் வீடை தேடி வருவாங்க. கர்த்தரை கண்டடைய, கர்த்தரின் நன்மையை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ள. ஒன்பதாம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் இருக்குது. எந்த சம்பவம்? திமிரு அதற்கான ஏற்றுந்தாங்களே, இந்த சம்பவம் தான். இப்போ இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த 1ஆம் வசனத்தில் தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துடைய வாசஸ்தலம், இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அதுக்கு இன்னொரு அடையாளம் தம்முடைய பட்டணம் அப்படின்னு யார் சொல்கிறா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது அவருடைய பட்டணமா? எந்த பட்டணம் அது? என்ன பட்டணம்? கப்பர்நகும். கப்பர்நகும் இயேசு கிறிஸ்துடைய பட்டணமா? அவருடைய பட்டணம் எது? நாசரேத்து. அங்கே தான் அவர் வளர்ந்தார். பிறந்தது பெத்லேமே. என்னுடைய பட்டணம்னு சொல்லலாம் பரவாயில்ல, நாசரேத்து நான் எனக்கு சொந்தமான பட்டணம் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இவர் சம்மந்தமாக எதை தமக்குன்றாரு? கப்பர்நகும் தம்முடைய பட்டணம்னு சொல்கிறார். உரிமை பாராட்டுறார், சொந்தம் பாராட்டுறார். இப்போ நான் பிறந்தது எங்கே? சென்னை. வளர்ந்தது எங்கே? படித்தது, வாழ்ந்தது, வேலை கற்று எல்லாம் அங்கே. என் பட்டணம் நான் சொன்னால் எதை சொல்லணும்? ஆனால் நான் எதை சொல்லிங்கிறேன்? மயிலாடுதுறை கலைஞர் காலனி என் ஏரியா. அல்லேலூயா. பட்டா போட்டாச்சு. அல்லேலூயா.
ஒருத்தரும் கிட்ட வர முடியாது. இது நான் செய்கிற வேலையில் எங்கள் அப்பா செஞ்ச வேலை. அவரே பட்டா போகிறார் போகிற இடத்துலலாம். என் பட்டணம் தம்முடைய பட்டணம். தேவப்பிள்ளையே, இயேசு கிறிஸ்துடைய வாசஸ்தலம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால், உங்களுக்கு ஒரு ஏரியா சொந்தமாகணும். சொந்தமாயிட்டா தூக்குனவங்களை யார் பட்டணும்? தூக்குனவங்களை யார் பட்டணும்? அந்த இன்னும் ஒரு கோயிலுக்குது, அந்த சாமி இருக்கிறார்ல, பொழந்து கட்டுறவங்கள அவர் பட்டா போட்டு வச்சுங்கிறாரு. அவர் காலி பண்ணிட்டீங்களா? வாசட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தாங்க. அல்லேலூயா. ஏம்மா எந்த ஊருமா உனக்கு? எதுன்னு தெரியாமல் தெரிஞ்சுங்கிறேன் நான். தனி ஊரா அடையாங்கம்மாங்கம்மா எனக்கு தெரியாமல் இருக்கிறேன். நீ கால் வைக்கிற பட்டு தான் உனக்கு சொந்தம். அல்லேலூயா. மலைக்குடி சார் உள்ளே விட மாட்டாங்க, கிட்டி விட மாட்டாங்க. நான் எங்கே சொந்தம் கொண்டாடுதுன்றீங்களா? வினோத் சார் சொந்தம் ஆயிட்டா? தேவ பிள்ளையிலே நம்ம ஜபத்தில் யாருக்கெல்லாம் கர்த்தர் எந்தெந்த ஏரியா கொடுத்தாரோ அது உங்கள் பட்டணம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் ஊழியம் செஞ்சு காட்டினார். ஏன்னா அது அவருடைய வாசஸ்தலம். அல்லேலூயா. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? யாரவோ கேட்க போகிறீங்களா? உங்கள் பட்டத்தில் நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன், யாரை வேணால் இந்த இப்போ என் ஏரியாவில் நான் விடுவேன், இருந்துட்டு போங்கன்னு. மரகம் சிஸ்டமாக விட மாட்டேன். இந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடாது, நீங்கள் வெளியே போயிடணும். வச்சிருக்கிறாரு எங்கம்மா? பரலோகத்துலையா? பரலோகத்துக்கு வாட்ச்மேன் நான் தானே, உள்ள விடுவனா? பூமியிலே நீங்கள் பட்டணங்களை சுதந்திரிக்காமல் பரலோகத்தில் ஒரு இடத்த நீங்கள் நினச்சே பார்க்காதீங்க. புரியுதுங்களா? இங்கே நீங்கள் எவ்வளவு வாழ்க்கை வாழ்கிறீங்களோ அதுக்குரிய அளவு தான் அங்கே கிடைக்கும். இங்கே குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு வீட்லேயே முட்டை விட்டுட்டு பரலோகத்தில் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிக்கணும்னா, இங்கே நீ கட்ட தான் அங்கே அவர் கட்டுவார். இங்கே ஒரு செங்கல் எடுத்து வைங்க, பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு வீடு அங்கே ஒரு செங்கல் எடுத்து வைக்கப்படும். இங்கே நீங்கள் வெறியும் கையை வீசிட்டே இருந்துட்டு அங்கே போனீங்கன்னா உங்களை பிளாட்ஃபார்மில் கூட விட மாட்டார். ஏன்னா நீங்கள் பிளாட்ஃபார்மே போதும் சொல்கிற ஆள். அங்கே தான் நான் நிற்பேன். ஆண்டவரே யாரை கேட்டு உங்களை உள்ளே விட்டீங்க? இல்லை உள்ளப்பா சும்மா பார்க்க சொன்னாங்க, வேடி பார்க்குறேன்னாங்க, அதை தான்ப்பா விட்டுனுங்க. சரி ஆண்டவர் பரவாயில்ல, நீங்கள் தயால பிரபா இருக்கிறீங்க, நான் விட மாட்டேன், வெளியே தரங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு. என்னப்பா ஐயா நீங்கள் தள்ளுறீங்களா இல்லை நான் என் ஸ்டைலில் தள்ளுவேன்? ஸ்டைலில் கழுத்தம்பட்டில் வச்சு தள்ளுவேன் ஆண்டவரே. சரி வேணாம் இந்த பரலோகத்தில் அப்படிலாம் செய்வேனா, நானே அவங்கள வெளியே அமைச்சிடறேன்னு சொல்லி உங்களை வெளியே தள்ளுவார். பூமியிலே பட்டணங்களை சுதந்திரிக்க வேண்டும். பட்டணங்கள் உங்களுக்கு சொந்தம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? பரலோகத்தின் வாசஸ்தலம் உங்கள் கூட இருக்கிறது. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற, உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற, பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் பரிசுத்தர் உங்கள் கூட இருக்கிறார். சும்மாவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பட்டணத்தை பிடிக்க போகிறீங்க? எத்தனை பட்டணத்தை பிடிக்க போகிறீங்க? நீங்கள் பார்க்க தெரியுமா இருக்குது, ஒரு பட்டணத்துக்கு இங்கே வழி இல்லை. நாங்கள் எத்தனை படத்தை பிடிக்க சொல்கிறது? தேவ பிள்ளையே, நீ ஒரு 1000 பட்டணத்தை டார்கெட் பண்ணு, கர்த்தர் எத்தனை பட்டம் கொடுப்பாரு? அற்ப விசுவாசியே, நீ 1000 பட்டணத்தை டார்கெட் பண்ணி 1வது கொடுப்பாரு ஆண்டவர். அவ்வளோ வன்கணன் அவர். நான் சொல்கிறேன், நீ 1000 பட்டணத்தை டார்கெட் பண்ணு, ஒன்று கூட குறையாமல் 1000 கொடுத்துருவாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அந்த சம்பவத்தில் திமிர்வாதக்காரனை கூட்டு வராங்கல்ல, அவனை எப்படி உள்ளே கொண்டு போகிறாங்க? கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ கூரையை பிச்சுட்டு உள்ளே இறக்குறாங்க ஒருத்தனை. இப்போ மலைக்கொடி வீடுன்னு வச்சுங்களேன். ஆனால் அது ஒட்டு வீடு கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது மாடி ஒட்டு காட்டிட்டேன்னு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என்ன வீடு தான் அது? கூரை வீடு. என்ன கூரை வீடு? இப்போ மேலே நம்ம செட்டு போட போகிறோம்ல, என்ன கூரை? சீட்டு ஹாஸ்பிட்டா சீட்டா, இல்லை தகர சீட்டா, இல்லை ஸ்டீல் சீட்டா, இல்லை கீத்து வீடா, பொற்கூரையா மூஞ்சப்பார் பொற்கூரையா? அது பரலோகத்தில் தான் இருக்கும். இந்த திமிருவாதக்காரனை இறக்குனாங்களே,
அது என்ன வீடுன்னு எத்தனை பேர் தெரியும்? ஓட்டு வீடு. மாடி வீடு. எப்படிம்மா மாடி வீட்டில் கூரை வைக்க முடியும்? அது மாடி வீட்டில் மேற்கூரை இருக்குதா? நல்லா கற்பனை பண்ணுறமா நீ. உங்கள் அப்பா அது மாரி கட்ட சொல்லு. ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 5:19 படிங்க. ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இருக்கிறான். என்ன வீடு? தட்டோடு. என்னைக்கா பச்சிக்கிறீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? சரி இருக்கட்டும். இப்போ வந்து மலைக்குடி வீடு வந்து தட்டோடு வீடு சரிதாண்ணா? இப்போ வந்து ஜபம் நடக்குது. ஏசு உள்ளகிறாரு. உள்ளே வர்றதுக்கு இடம் இல்லை. வீட்டு மேலே ஏறி ஓட்டெல்லாம் பிரித்து தட்டோடெல்லாம் பிரித்து உள்ளே இறக்குறாங்க. இப்போ ஏசப்பா பார்க்குறாரு. என்னம்மா விசுவாசம், என்னம்மா விசுவாசம். அந்த 4 பேர் விசுவாசத்தை பார்த்து அப்படியே மெச்சிக்கிட்டு அந்த திமுக சுகமாக்கி போயான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ எப்படி இருக்குதாங்க? எல்லாருக்கும் அப்படியோ எப்படி இருக்கு? அப்படியே மகிமையாக இருக்குது. இப்படி நம்ம ஒரு நாளும் பார்த்தது இல்லையே. எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கிறாரு இவர், எவ்வளோ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு, ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அப்படியே சந்தோஷம். அதை விட அந்த வியாதிக்காரனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி துள்ளி குதிச்சு நான் சுகமானேன் நான் சுகமானேன் அப்படி என்ன பண்ணிப்பான்? பாட்டெலாம் படிப்பான். மலைக்குடி சிசுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஓட்ட பிச்சுட்டானுங்களே. மழை காலமாக இருக்குது. இப்போ யார் ஏசு ஏறி ஓட்டு போட்டு தருவாரா? அந்த பிரச்சனை 4 பேர் அவனோட விடக்கூடாது. உடனே மதனுக்கு ஃபோன் பண்ணி, மதன் அந்த 4 பேர் அந்த பக்கம் வருவானுங்க, நீ மடக்கி வெயி, ஜபத்துக்கு இடத்த கொடுத்தா ஊட்ட பிரிச்சுட்டானுங்க. மதனே என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இதெல்லாம் ஓடுமா ஓடாதா? நாங்கள் வந்து சனிக்கிழமை ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போவோம். பெரிய பணக்கார வீடு. அங்கே எல்லோரும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லோரும் நல்லா அன்பாக உபசரிப்பாங்க. ஆனால் அந்த அண்ணன் சொல்லுவார், தயவு செய்து நின்று ஆராதிக்கும் போது இப்படி நின்று ஆராதிக்காதீங்க அப்படி சொல்லுவார். ஏன்? 1000 கணக்கில் பெயிண்ட் வச்சுருப்பார் அவர். இதுங்க இப்படி இப்படி அதுவும் இதுங்க காலை பார்த்தா சாக்காலில் காலை விட்டு கொண்டங்குறையும் இருக்கும் அந்த கால். எல்லாம் காலை பாருங்கள், எல்லாம் காலை பாருங்கள். உத்தமமாக சொல்லுங்கள், என் கால் கருப்பாதான்னு சொல்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள் கை தூக்கி. வெள்ளையாக இருந்தால் நீங்கள் கை தூக்க தேவை. என் கால் கருப்பாக தாங்குது, அழுக்காக தாங்குது, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி காலை பார்த்துட்டு கையை தூக்கி காட்டுங்க. நீங்கள் கையை தூக்கினா எல்லார் காலையும் இப்போ நான் பார்ப்பேன். இல்லைன்னா அங்கேருந்தே காலை காட்டுங்க, நான் பார்ப்பேன். யார் காலில் அழுக்காகுது? முஸ்லீம்லாம் மசூதிக்கு போகும்போது காலெல்லாம் கழுவாங்க, கையெல்லாம் கழுவாங்க, காதெல்லாம் கழுவாங்க, மூக்கெல்லாம் கழுவாங்க. கழுவி தான் அந்த தொழுகைக்கு போவாங்க. சுத்தம். இங்கே பாய் போட்டு வச்சுக்கிறோம், பெட்ஷீட் போட்டு வச்சுருக்கிறோம். அப்படியே பரபரன்னு நந்து வருது, சேத்துலேயும் சகதிலையும். அங்கே வேறு அந்த பாதாள சாக்கடை வழிஞ்சு ஓடுது. அதில் தக்கா தக்கா அப்படியே வருது. அப்படி நேராக உள்ளே வந்துடுது. அப்படியோ சரி, யாழ் கருப்பாகுது காட்டுங்க கை தூக்கி. நாங்கள் சுத்தமாக இருக்கும்போது மறுபடியும் கழுவுன்னு சொல்லி சொல்கிறீங்களா? இருந்துட்டு போங்க, நான் ஜபம் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல அந்த வீடு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி செவுத்தில் காலை வைக்காதீங்க, கையை வைக்காதீங்க, அப்படியே அசகலாமல் வந்து ஆடாமல் அசையாமல் கையை தட்டி பாட்டு பாட்டு போயிடுங்கன்னு சொல்லுவார் அந்த அண்ணன். ஏன்னா வீடு அவர் செலவு பண்ணுறாரு பாவம். ஜபத்துக்கு தான் இடம் கொடுத்தோம். அப்போ ஜபத்துக்கு இடம் கொடுத்தா வீடு நிச்சயமாக என்ன பண்ணும்? பல நஷ்டங்களுக்கு ஆளாகும். எங்கள் வீட்டில் சோபா இருக்குது. ஜபம் நடக்கும்போது புள்ளையை பற்றி வச்சுன்னா வானர்படையை பற்றி வச்சுக்குது ரம்யா. எங்கே காணோம்? அப்படி துள்ளி எகிரி வச்சு சாப்பாவில் குச்சி, சோபாலேருந்து எகிரி வச்சு இப்படி குச்சி. சின்ன பிள்ளைங்களாம் அப்படி தானே இருக்கும். அந்த சின்ன பையன் பாருங்க, அவன் வருவான். நீட்டாக ஒரு கண்ணாடி இருக்குது எங்கள் வீட்டில் ரூமில். அந்த கண்ணாடி வச்சு ஆட்டம். அவன் என்ன நினைக்கிறான்னா, என் உருவம் ஏன் உள்ள சும்மா நிற்குது, அது ஏன் இப்படி வெளியே வரணும்னு நினைப்பானான்னு தெரில.
நாங்கள் பாட்டு பண்ணிட்டு பார்ப்பேன். ஹalleluya, ஐயோ கண்ணாடி வந்துட்டு போகுது. ஹalleluya ஏசப்பா, ஹalleluya. இந்த ரம்யாக்கு அறிவே இல்லையே இயேசுவே. எனக்கு ஏன் பிரச்சனை புரியுதுங்களா? ஒரு வயலில் நான் என்ன பண்ணுவேன்னா, யாராவது இருந்தால் கண்ணை காட்டி அவனை போய் பண்ணால் மடக்கி விட்ருவாங்க. யாரும் அப்படியே ஆவியில் நிறைஞ்சு கண்ணே திறக்காமல் அப்படியே ஆரம்பிச்சானு வச்சுங்களேன், நான் அப்படியே அங்கேருந்து ஆவி அந்த மாதிரி கிளம்பிடுவேன். போய் பட்டான்னு வச்சு வெளியே போ. அப்படியே அம்மாங்களுக்குலாம் ஆவியில் வந்துடும் அப்படியே அபிஷேகம். என் பிள்ளை கண்ணாடி வச்சாலும் சோபாவுக்கு வச்சாலும் எதை பண்ணாலும் ஆண்டவரே நான் உமக்காக எல்லாத்தையும் வீட்டு கொடுப்பேன். உன் வீடு இல்லது, இது இன்னொருத்தவங்க வீடு. புரியுதுங்களா? கர்த்தருக்காக நாம் இடம் கொடுக்கும்போது வீட்டுக்கு பாதிப்பு நஷ்டங்கள் வரும். தட்டு ஓடு போட்டு ஒழுவாமல் வச்சுருந்தாங்க. தூக்கின்னு வந்தான் 4 பேரை. சரி 4 பேர் ஒருத்தனை தூக்கின்னு வந்தான். ஓடெல்லாம் பிரிச்சுட்டான், இறக்கிட்டான், சுகமாச்சு. ஆமேன் ஆத்துமா சோத்தி சொன்னால் ஒருத்தனை காணும். பாயை தூக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த பாத்ரூமை கழுவுறதுக்கு ஆள் இல்லை, தலையேற்று மறுபடி எல்லாம் செய். முகம் கோணாமல் அவங்க இது வரைக்கும் கழுவி எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் தான் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த இடத்துல இயேசு வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலம் இருக்கிற வீட்டில் இயேசுவின் நிமித்தம் வருகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், இழப்புகள் பொருட்படுத்தப்படாது. சகித்து கொள்வாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் அப்படி இருக்கா? அதனால தான் நான் எங்கள் வீட்டில் ஜெபம் வைக்கிறதே கிடையாது. கேட்டால் எங்கள் வீட்டுக்கார் M10, எங்கள் வீட்டுக்கார் F10, B10, A10, 2010. ஆனால் அவரை பேர் நல்ல மனுஷன் யாரே இருக்க முடியாது. இவங்க சுயநலத்துக்காக அவரை வில்லனை ஆக்கி அப்புறம் அவரை கல்லனாக்கி கோயிலில் போட்டு வச்சுருவாங்க. கடைசி வரைக்கும் ரசிக்க போகிறது இல்லை. ஏன்னா நீ பாவிங்க இருக்கும்போது அவர் எப்படி இங்கே உள்ள வருவார்? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்குமானால் அங்கே தேவனுக்காக எதையும் இழப்பதற்கு அவங்களுக்கு மனசு இருக்கும். சந்தோஷமாக அதை கர்த்தருக்காக கொடுப்பார்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபரை நான் காட்டுறேன். லூக்கா 19:5. வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையவே சீக்கிரமாக இறங்கி வா. சகையுடைய வீட்டுக்கு கர்த்தருடைய வாசஸ்தலம் வந்துட்டு, இப்போ அங்கே கர்த்தருடைய வாசஸ்தலம் வந்ததுனால, கர்த்தர் அந்த வீட்டுக்கு வந்ததுனால அங்கே காணப்படுகிற மாற்றங்கள் எதனால் அந்த வீட்டுக்கு வந்தது? சகையுடைய தன்மைன்னா, அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அவன் ஒரு பாவின்னு சொல்கிறாங்க. இயேசு அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொன்ன உடனே இவர்னா பாவி வீட்டுக்கெலாம் போகிறாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சமுதாயத்தில் அவன் அடையாளப்படுத்தப்பட்ட காரியம் என்னன்னா, அவன் ஒரு பாவி. அவன் ஒரு என்ன பாவி? சாதா பாவியா ஸ்பெஷல் பாவியா? என்ன பாவி? சாதா பாவியா ஸ்பெஷல் பாவியா? ஸ்பெஷல் பாவி. அவன் பாவிகளில் ஸ்பெஷல் பாவி. அப்படிப்பட்ட தன்மையோடு அவன் இருந்தாலும் கூட அவன் இயேசு தன்னுடைய வீட்டிலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கக்கூடிய மனுஷனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. காரணம் நமக்கு தான் தெரியும் அந்த சப்ஜெக்டு. அவன் என்ன பண்ணான்? அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஆசையாக இருந்தான். ஒரு தாகம், அவரை தரிசிக்கணும், அவர் எப்படியாவது பார்க்கணும், அந்த வாஞ்சை. அது மாத்திரமல்ல, அதுக்கான முயற்சிகள், அதுக்கான முன்ன ஆயத்தம். இயேசு வந்த பிறகு அவன் போய் ஏறி பார்த்தானா? இயேசு வரத்துக்கு முன்னாடி ஏறி பார்த்தானா? ஆனால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் நீ சொன்னார், 4 மணிக்கு முன்னாடி இல்லை 3 மணிக்கே ஜெபத்துக்கு வாங்க. 3 மணிக்கு முன்னாடி மாற்றிட்டாங்களா? ஓ, அந்த சகாயத்தை தான் நீங்கள் பிடிப்பீங்க, ஃபஸ்ட்டு சொந்த பிடிக்க மாட்டீங்க. சரி இருக்கிற பிற சகாயத்திலே பிடிச்சிப்போம். அந்த 3:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்து 3லேருந்து அந்த 4 மணி வரைக்கும் கச்சா மச்சான் கச்சா மச்சான் கச்சா மச்சான். ஏய் இடம் விடு, ஏன் இடம்? ஏய் நீ ஏன் என்கிட்ட வந்து உட்காந்துக்கிற? நீ கிஃப்ட் வாங்கியிருந்தியா இல்லையா? இல்லை இல்லை, நான் கருவாடு கடிக்க நேரப்படி இங்கே தான் வந்திருக்கிறேன். ஒரு கூட தான் கருவாடு கடிச்சிச்சு, நம்ம 2 பேரும் பாதி பாதி விற்போம் இல்லை? எப்படி இருக்கணும் தேவ சமூகத்துக்கு வரும்போது? வீணான வார்த்தைகள் இருக்கக்கூடாது,
வீணான வார்த்தையில் போட்டு அலப்பக்கூடாது. தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் இங்கே வந்திருக்கிறான்ற அந்த பயத்தோடு பக்தியோடு தேவ பிரசனத்தை அப்படியே உள்வாங்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மைக்கு போடுறவங்க, ஸ்பீக்கர் போடுறவங்க, கீபோர்டு போடுறவங்க அவங்க கூட வாய் தந்து பேசாமல் அமைதியாக எல்லாத்தையும் செட் பண்ணணும். இல்லைன்னா இப்படி பண்ணுங்கள், நீங்கள் 2 மணிக்கே செட் பண்ணி வச்சுருங்க. என்ன பண்ணுங்கள், 2 மணியே செட் பண்ணி வச்சுருங்க. 3 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருங்க. 3லிருந்து ஒரு மிகப்பெரிய நிசப்தம். ஒரு குண்டு ஊசி போட்டால் அது எப்படி கேட்கணும்? டான்னு கேட்கணும். குண்டு ஊசி போட்டால் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த தேவ பிரசனத்தை களையக்கூடாது. அந்த அரை மணி நேரம் அப்படியே அப்படியே மைல்டாக பாட்டு ஓடி நிற்கும். நீங்கள் அப்படியே உட்காந்து அந்த பிரசனத்தில் இருங்க. அப்படியே அபிஷேகத்திலே 4 மணிக்கு ஜபத்தை ஆரம்பித்தா அன்றைக்கி ஒரு பெரிய பரலோகத்தின் அனுபவத்தை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. அந்த முன்ன ஆயுத்தம் சகேயுக்கு இயேசு கிறிஸ்து வரான்னு தெரிஞ்சிச்சு. முன்னாடி போய் ஏறி உக்காந்துட்டான் பார்க்கணுன்னு. நம்ம ஒரு பாட்டு போட்டோம், இல்லை ஒரு ஆராதனை போட்டோம். இதெல்லாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஏனென்றால் அவங்களுக்குள்ளே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கர்த்தர் அவங்களோட வாசம் பண்ணுகிறார். அவங்களால இருக்க முடியாது. அவனுக்கு நியாயமான தடைகள் நிறைய இருந்துச்சா இல்லையா? அவன் கொல்லமாக இருந்தான், கூட்டம் அதிகமாக இருக்குது. மரம் ஏறினா ஆகும்? ஒரு பெரிய பணக்காரன் மரம் ஏறுவானா? ஆளை வச்சு தான் ஏறுவான். இப்போ அவனே ஏறுறான். கர்ணம் தப்புனா மரணம். டோன்ட் கேர், எங்கள் அப்பாவை பார்க்கணும். தேவ சமூகத்தில் தேவனை பார்க்கும்படி ஆர்வமும் வாஞ்சியும் நமக்கு இருக்குமானால் அதுதான் கர்த்தர் வாசஸ்தலம் நம்ம கூட இருக்கிற அடையாளம். அல்லேலூயா. 3வது ஒரு ஆளை காட்டி முடிக்க போகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் படிங்க. இருந்தால் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமூகம் ரொம்ப கஷ்டமான சமூகம், யாருக்கும் தெரியாது, அப்படி தானே? எல்லாருக்கும் பளிச்சமானது. ரொம்ப விளக்கெல்லாம் சொல்ல தர முடிக்க போகிறேன். இப்போது இந்த மரியாள் மார்த்தாளுடைய வீட்டில் என்ன இருக்குது? கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்குது. ஏன்னா அங்கே யார் இருக்கிறா? இயேசு ராஜா வாசம் பண்ணுறார். எப்போ போனாலும் யார் வீட்டு தான் போவார்? மரியாள் மார்த்தாள் தான் போவார். அவர் பட்டணம் ஒன்று இருந்துச்சே, கப்பர்நகும். அந்த ஊருக்கு போனால் எங்கே தான் போவார்? அந்த வீட்டுக்கு தான் போவார். அந்த வசனத்தை பார்த்தா தான் தெரியும். மறுபடியும் அவர் கப்பர்நகுமுக்கு போனார், அந்த வீட்டுக்கு போனார். ஆண்டவர் வந்து ஒரு வீட்டை அப்படியே முன் குறிச்சிட்டாருன்னா அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டார். நம்ம நவுத்தி விட்டாதான். நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர் வந்துட்ட பிறகு அவர் என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஒரு நாள் அல்ல தட்டக்கூடாது. இப்போ இந்த இடத்துல மரியாள் மார்த்தாள் வீட்டில் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்குது. இயேசு ராஜா வாசம் பண்ணுகிறார். அதனுடைய தன்மை, அதனுடைய அடையாளம் என்ன? அவருடைய பாதத்தில் அமர்வது. அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய பாதத்தில் அமர்றோம்? பாதத்தில் அமர்வது மாத்திரம் இல்லை, அவருடைய வார்த்தையை கேட்பது. எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை கேட்குறோம்? வசனத்தை கேட்பதும் ஜெபிப்பதும் அதுக்கு சரியான அடையாளம். நம்முடைய ஜீவியத்தில் ஜபமும் தேவனுடைய வார்த்தையும் அடிமறாமல், நாள் தவறாமல் அதிகமாக நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோமோ அதுதான் கர்த்தருடைய வாசஸ்தலம் நம்ம கூட இருக்கிறதுக்கான அடையாளம். அல்லேலூயா. அப்போ மற்ற வேலையை செய்யக்கூடாது. நம்ம மற்ற வேலையை செஞ்சாங்க தான். ஆனால் அதை விட முக்கியமானது எது? கர்த்தரே அங்கீகரித்தது தேவையானது ஒன்றே. அதுக்கப்புறம் தான் எல்லாம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது அதை தேடு, அப்புறம் மீதியை பார்த்துக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட தன்மையோடு நம்ம ஃபிக்ஸடான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோன்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தருடைய வாசஸ்தலம் நம்ம மத்தியில் இருக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 3 சம்பவத்தை பார்த்தோம். 1, கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் கர்த்தருக்கு இடம் கொடுத்த ஒரு வீட்டிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருந்தது. 2, சகேயுடைய வீட்டில் கர்த்தருடைய வாசஸ்தலம் வந்தது. காரணம், அவன் சமுதாயத்தில் பாவி என்று அடையாளப்படுத்தப்பட்டாலும் அவன் அதை குறித்து கவலைப்படலை. இயேசுவை சந்திக்க முனைப்பு காட்டினான், ஆர்வம் காட்டினான், தீவிரமாக செயல்பட்டினான், முந்தி போய் கர்த்தருக்கு முன்பாக நின்னான், கர்த்தருடைய வாசஸ்தலத்தை பெற்றுக்கொண்டான். 3, மரியாள் மார்த்தாள். மரியாள் ஜபத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் தரித்திருந்தாள்.
அப்படிப்பட்ட தன்மையோடு வாழ்கிறவங்க தான் அவருடைய வாசஸ்தலத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா. இப்போ இதுக்கெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கா? நம்ம வீட்டை தேடி ஜனங்க வராங்களா? அப்படி இல்லைன்னா வாசஸ்தலம் இல்லைன்னு அர்த்தம். நான் என் வீட்டை கர்த்தருக்காக தியாகம் பண்ணி கொடுக்குறேன், நஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், அப்படி இல்லைன்னா கர்த்தருடைய வாசஸ்தலம் இல்லைன்னு அர்த்தம். சகையை போல சமுதாயம் என்னை எப்படி முத்திரித்தாலும் டோன்ட் கேர், நான் கர்த்தரை தரிசிப்பேன், அவருக்காக பிரயாசப்படுவேன். கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கா? இந்த மூன்றாவது மரியாதை போல அனுதினம் ஜெப வாழ்க்கை, அனுதினம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தியானிக்கிற வாழ்க்கை கர்த்தருடைய வாசஸ்தலம் இருப்பதுக்கான அடையாளம் இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த தன்மையெல்லாம் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இந்த தன்மைகளாம் ஒருவேளை நம்மக்கிட்ட இப்போ இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி கர்த்தர் உன் வீட்டு வாசை தட்டுகிறார், உன் இருதய கதவை தட்டுகிறார். அவர் உன்னோட கூட அவருடைய வாசஸ்தலத்தை அமைக்க இன்றைக்கி தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு, இப்போ சொல்லப்படுகிற இந்த சத்தத்தை கேட்டு உங்கள் கதவை திறந்தால் கர்த்தர் இன்றைக்கி உங்களோட வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா. முழங்கால் பாடிடுவோம். இன்றைக்கி அடியாமங்கலத்தில் இருந்து ஒரு அம்மா